see the remaining topics are in the fourth lesson operating system இயக்க முறைமை அப்படிங்கற டாபிக்ல ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படினா there are two types of operating systems. Two types means proprietary licensed and open source freeware. அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட பணம் செலவு பண்ணி அத லைசென்ஸ் வாங்கணும், ஃப்ரீயா இருக்குது. ஃப்ரீயா நமக்கு கிடைக்கக்கூடிய OSS என்னென்ன அப்படின்னு ரெண்டு வகையா இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் proprietary licensed OS, அதுக்கு ஒரு தொகையை செலவு பண்ணா மட்டும்தான் அதுக்கான அத நம்ம பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறது எதெல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், ஆப்பிள் iOS, ஆப்பிள் macOS, iOS, iPhone யூஸ் பண்ணுங்க. இது லேப்டாப்ஸ்ல யூஸ் பண்ணது. iOS means mobiles-ல யூஸ் பண்ணக்கூடிய OS. freeware means Unix, Linux OS, Google Android OS, Google Android OS. இது எல்லாம் வந்து என்னது free versions. ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And that Unix is developed by the Ken Thompson and Dennis Riches in 1970. சரிங்களா? 1970 ல இந்த Unix அப்படிங்கற OS டெவலப் பண்ணிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ken Thompson and Dennis Rich அப்படிங்கறவங்க அத உருவாக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் Linux அப்படிங்கறது யார் உருவாக்கிருக்காங்க அப்படினா பார்த்தீங்கன்னா இது எங்க உருவாக்குனாங்க அப்படினா AT and Bell லேப்ல உருவாக்கிருக்காங்க. AT and Bell லேப்ல உருவாக்கிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் Linux Darwells அப்படிங்கற உருவாக்கிருக்காங்க. சேம் as Unix மாதிரி தான் அந்த Linux OS சொல்லி இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே, as a projects of Finland ல ஒரு போயிட்டு இத உருவாக்குனாரு அப்படினு. நெக்ஸ்ட் Microsoft Windows, it is a proprietary licensed OS. It's a familiar proprietary operating system designed by the Microsoft Corporation. Windows operating system is developed by Microsoft Corporation and primarily targeted to Intel and AMD architecture based computer. இது எதை பேஸ் பண்ணி இருக்கான்னு பார்த்தா Intel இல்ல வந்து AMD architecture பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அதே மாதிரினா there are different types of Linux and Unix OS அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ வாட்டர்னா Fedora, Ubuntu, Red Hat, Turban அப்படிங்கற மாதிரி Mint அப்படினு சொல்லி நிறைய இருக்கறத நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைसेस. மொபைலுக்கு இருக்கக்கூடிய OS. மொபைல் டிவைसेस such as phones, tablets and MP3 players. MP3 player, மொபைல் போன் இதெல்லாம் நம்ம பட்டன்ஸ் வித் ஸ்கிரீனோட இருக்கும். அதுல எல்லாமே என்ன இருக்கு? ஸ்மால் OS இருக்கு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம எதுவும் இயங்காது அப்படிங்கறது தான். டெஸ்க்டாப், laptops and hence they need special operating system. இத தாண்டி அப்படினா லேப்டாப் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? இதே போல வேற ஸ்பெஷல் OS நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் ஆஃப் மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆர் Apple iOS. Apple iOS is the mobile OS. அதே போல இந்த Android, Google Android is the mobile operating system அப்படினு சொல்லிருக்காங்க. Apple OS and Google Android. The iOS run on the iPad iOS அப்படினு சொல்றாங்க. Is shown in figure 4.12. Next Android is the mobile operating system developed by the Google based on Linux. based on Linux based பண்ணி இத உருவாக்கி இருக்காங்க. And designs they are primarily for touch screen, mobile
devices such as smartphones and tablets. That touch screen காக பயன்படுத்தப்படுது. Mostly எதுக்காக யூஸ் பண்றாங்க இந்த Android OS for the touch screen and mobile operating systems காக யூஸ் பண்றாங்க. Next, and smartphones, tablets. Google has features developed Android TV. Android TV வந்துருச்சு. In future ன்னு சொல்றாங்க. இப்போ என்ன இருக்கு? Android TV. நம்ம இல்லையா பண்றாங்க Android TV இருக்கு. Next, Samsung, Sony எல்லாம் வந்துருச்சு. Next, Android Auto Pair Car and Android Wear wristwatch for wristwatches. Watchesல Android voice போட்டு வந்துருச்சு. Which are specialized user interface. mobile phone யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம் நம்ம mobile phoneக்கு பதிலா ஸ்மார்ட் வாட்சஸ் நம்ம என்ன பண்றோம் கால்ஸ் மெசேजेस சென்ட் பண்றோம் mp3 players எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். Variant of Android are also used on game consoles digital cameras and PCs and other electronic gadgets. இந்த Android OS எல்லா இடத்துலயும் மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாம நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதெல்லாம் வாட்சஸ் ரிஸ்ட் வாட்சஸ் கால்குலேட்டர்ஸ் ஸ்மார்ட் டிவிஸ் and then digital cameras இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. Android versions until now இப்ப இருக்கிற வரைக்கும் கொடுத்திருக்காங்க. Oreo வரைக்கும் நமக்கு இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா Oreo பிஸ்கட் இருக்கு இல்லையா இந்த டைப் வரைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டா கப்கேக் டோனட் எல்ஐசி ஃபர்க்ஷோ ஜிஞ்சர் பர்ட் ஹனி கோம் ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ஜெல்லி பீன் கிட்கேட் லாலிபாப் மஷ்மோலியம் நட்டு கெட்ஸ் and then now Oreo. O for Oreo again என்ன வந்துருச்சு OS Android OS has been developed. லாஸ்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம் எல்லாமே நம்ம மொபைல் போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு Android கிட் ஒன்னு வந்துட்டு ஓடும். அப்ப அதுல எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய OS இருக்கோ அந்த டிசைன்ஸ்க்கான டிசைன் எல்லாம் நம்ம கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. The iOS, next iOS, iPhone OS. iOS, familiar iPhone OS is the mobile operating system created by developers of Apple. Apple நிறுவனம் உருவாக்குனதுனா Mac OS and then iOS also developed by the American company Apple அப்படிங்கற கம்பெனி உருவாக்குறாங்க. இப்போ என்ன பண்றாங்க நம்ம சென்னையில என்ன பண்ணிருக்காங்க Apple நிறுவனம் டெவலப் பண்றதுக்காக அக்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கு. It is the operating system just that presently powered many of the company's mobile devices including iPhone, iPad, iPod Touch. It is the second most popular mobile operating system globally after Android. Android க்கு அடுத்தபடியா எதுதான் இருக்கு இந்த iOS is the most popular mobile operating system அப்படின்னு சொல்லிருக்காங்க. That's all in this class. The fourth lesson has been completed. Okay, go to the evaluation. Take the evaluation on your book. Part 1. Operating system is the system software. Operating system என்றது ஒரு இயக்க முறைமை system software. Identify the usage of operating system. Easy interactions between the human and the computer, controlling input and output devices, managing use of main memory. by எது operating systemல யூஸ் ஆகுறது அப்படி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் யூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா all the above D option is the answer. Next, which of the following is not the function of operating system? There are features of operating system சொல்லி there are 5 மாத்திரம் அதுல ஏதாவது ஒண்ணு அதுல இருக்கா எது இல்ல அப்படிங்கிறதுனா ப்ராசசிங் மேனேஜ்மென்ட் மெமரி மேனேஜ்மென்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மென்ட் கம்பைலர் என்வாயன்மென்ட்ன்றது இல்ல கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் which of the following OS is the commercially licensed operating system? There are two types of OSs, commercially licensed and then open source proprietary licensed
commercially licensed or proprietary licensed னு சொல்லிருக்கோம். அப்ப இதுல கொடுத்திருக்கிறதுல எது லைசென்ஸ் ஓரியன்டடா சொல்லிருக்காங்க? Windows, Ubuntu, Fedora, Red Hat. அப்ப அதுல Windows is the proprietary license or commercially licensed. ஓகேங்களா? Next, which of the following operating system supports mobile devices? Windows 7, Linux, BOS, iOS. இப்போ நமக்கு தெரிஞ்சது ரெண்டு OS. One is iOS, another one is Android. அப்ப இங்க இருக்குறதுல iOS மட்டும் இருக்குதுனால iOS. Next, file management manage. இப்போ file managementன்றது என்ன வர்க் பண்ணுது? Manages files, folders, directory systems and all the above. Answer is all the above. Interactive operating system provides. Interactive operating system ஆர்ந்தா எது கீழ கொடுக்கப்பட்டது உள்ளதுல எது நமக்கு கொடுக்குது? Graphical user interface, data distribution, security management, real time processing. GUI, graphical user interface. Next, Android is the என்ன OS அப்படி பாத்தீங்கன்னா mobile operating system. Google open source எல்லாம் கவனிங்க. Androidன்றது mobile operating system. Next, open source developed by the Google. அப்ப எல்லாமே all the above. Okay. Next, which of the following refers to the Android operating system version? Jelly Bean, Ubuntu, OS/2, Mitika. ஓகேவா? இப்போ இதுல எது வந்து மொபைல் அதாவது Android மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. Ubuntu is the Linux PC OS, computer OS. The Jelly Bean is the mobile operating system. Okay, next, second part. What are the advantages of memory management in the operating system? Go to the 4.4.2 heading 4.4.2 memory management, and then third paragraph. The operating system is responsible for the following activities in the connections with memory management. அப்படின்றதுல ஆரம்பிச்சு there are 3 points are available up to 4.43 க்கு மேல வரைக்கும் processing management அப்படின்ற ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல இருக்க வரைக்கும் எழுதணும். Next, what are the multi-user operating system? Heading 4.3.2 fully. 4.3.2 fully. Next, what is GUI? 4.4.1 user interface UI அப்படின்ற ஹெட்டிங்ல 10th line otherwise starts from the GUI is the Windows based system with the pointing device to direct iOS I/O, choose from menu, make the selections and keyboard to enter text. அது வரைக்கும் starts from the GUI is the Windows based system அப்படிங்கிறதுல இருந்து end on enter text அது வரைக்கும். Next, fourth question, list out different distributed operations of Linux OS. Heading 4.5.2 Linux அப்படிங்கற ஹெட்டிங்க்கு second paragraph. There are few different distributions of Linux like Ubuntu, Mint, Fedora, Red Hat, Debian, Google's Android, Chrome OS, Chromium OS, which are popular among user. In vacuum. Chrome OS, Chromium OS இதெல்லாம் ஓகேங்களா?
Next question, what is multiprocessing? Topic number 4.4.7 multiprocessing. In with the same task, different parts of same task. அது வரைக்கும். Next, what are the different operating systems used in computer? Write as Linux, Unix, Windows, Mac OS. These four are the different types of OS used in computers or PC. Next, part 3. What are the advantages and disadvantages of time sharing features? Four point 8 time sharing. Along first paragraph மட்டும் நீங்களா time sharing ங்கறீங்களா first paragraph மட்டும். Okay, explain and list out example of mobile operating system. Android ன்னு ஹெட்டிங் இருக்குங்களா 4.5.5 அதுல இருக்கு அந்த பிக்சர்ல இருக்கிற A2 O வரைக்கும் நீங்க OLE வரைக்கும் and then iOS Apple iOS எழுதிக்கோங்க. ரெண்டையும் எழுதிக்கோங்க. Next, what are the difference between Windows and Linux operating system? நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். இப்போ உங்களுக்கு சொன்னா தெரியாது. I will write in the direct interaction class. டைரக்டா நீங்க ஸ்கூலுக்கு வரணும்னா எழுதி போட்டு நம்ம பார்த்துக்கலாம். Next, explain the processing management algorithm in operating system. Processing management. Page topic number 4.4.3. 4.4.3. The heading la third paragraph. A computer consists of collection of process. They are classified as two category. அப்படினு போட்டு அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு பாருங்க. அது வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? This is the 3 mark. Next, last 3 mark. Next, 5 mark. Explain the concept of distributed operating system. Page number distributed operating system means topic number 4.4.9 getting distributed operating system, getting fully want to write. Next, question, main purpose of operating system. What is the main purpose of operating system? Heading fully. Fully means 4.5 and the heading and the 4.1 லாம் கிடையாது 4.5 மட்டும். சரிங்களா? Next, explain advantages and disadvantages of open source operating system. அதல எதெல்லாம் எழுதணும் அப்படினா remain topics. Unix ல இருந்து mobile OS, mobile iOS வரைக்கும் நீங்க எழுதணும். OS ல open source மட்டும் எழுதுனா Unix, Linux and Android இந்த மூணு OS பத்தி மட்டும் எழுதணும். open source மட்டும் எழுதுனா Unix, Linux, Android இந்த மூணு OS பத்தி ஃபுல்லா எழுதணும். advantages and disadvantages of open source. That's all. This lesson question answers also completed. 1 second. Okay. Thank you to all.